வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பாஜக ஆட்சியில் தாய்நாட்டின் பாதுகாப்பிற்கு அளிக்கப்படும் முன்னுரிமை. மத்திய பிரதேசத்தில் தொழில்பேட்டையை திறந்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அதிமுக ஆட்சியை காப்பாற்றிய பாஜகவை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் கலற்றி விட்டீர்கள்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக அமைச்சர் ரகுபதி வினா. முதலில் தொண்டர்களை அரசியல் படுத்திவிட்டு பிறகு பொதுமக்களை சந்தியுங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வேல்முருகன் ஆலோசனை. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நம்பிக்கை. காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை திமுக முடக்கி வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பாஜக ஆட்சியில் தாய்நாட்டின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் தாரில் நடைபெற்ற விழாவில் பழங்குடியின மக்கள் செய்த கைவினை பொருட்களை பிரதமர் நரேந்திர மோடிக்கு பரிசாக வழங்கினர். மத்திய பிரதேசத்தின் தார் என்னும் இடத்தில் மகளிருக்கான மருத்துவ முகாமை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். மகளிர் நலத்திட்டங்களுக்கான நிதி உதவியை அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்துவதையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மத்திய பிரதேசத்தின் தாரில் 2150 ஏக்கர் பரப்பளவில் தொழில்பேட்டையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தாய்நாட்டின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். பகல்காம் தாக்குதலில் நமது உடன் பிறப்புகளின் மகள்களின் குங்குமத்தை அளித்த பயங்கரவாதிகளின் முகாம்களை ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையால் தாக்கி அளித்ததாக குறிப்பிட்டார். நமது வீரமிக்க படையினர் கண்ணிமைக்கும் நேரத்தில் பாகிஸ்தானை மண்டியிட வைத்ததாக தெரிவித்தார். நாசக்காரர்களின் பிடியில் இருந்த ஹைதராபாத் விடுவிக்கப்பட்ட நாள் இதே நாள் என்றும் அந்த சாதனையை நிகழ்த்தியவர் இந்தியாவின் இரும்பு மனிதரான சர்தார் வல்லபாய் பட்டேல் என்றும் நினைவு கூர்ந்தார். அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் என்று கூறும் எடப்பாடி பழனிசாமி ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை கலற்றி விட்டார் என்று தமிழக அமைச்சர் ரகுபதி வினாவி உள்ளார். பெரியார் பிறந்த நாளையொட்டி புதுக்கோட்டை மாவட்ட திமுக அலுவலகத்தில் பெரியார் படத்திற்கு அமைச்சர் ரகுபதி மாலை அணிவித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னை நம்பி வந்தவர்களை எல்லாம் நடுவழியிலேயே விட்டு போகிறவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்று தெரிவித்தார். விஜய்க்கு வரும் கூட்டத்தை வைத்து அவருக்கு வாக்குகள் வரும் என்று கூற முடியாது என்றும், திரைப்பட நடிகர் என்கின்ற கவர்ச்சியில் அவருக்கு கூட்டம் சேருவதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். விஜய் ரசிகர்கள் கட்டுப்பாடின்றி நடந்து கொள்வதால் தான் அவருக்கு கெடுபிடிகள் அதிகரிக்கப்படுவதாக அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டார். இன்றைக்கு மூஞ்சியை மறைத்துக் கொண்டு பலர் தெரிவித்தார்கள். அதிலே எடப்பாடி பழனிசாமி அரசியல்வாதிகளே தன் முகத்தை வெளிக்காண்பிக்க கூட முடியாமல் தன்னுடைய முகத்தை கட்சிப்பால் மூடிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அமித்ஷா சந்தித்து வரும்போது இந்த உள்ள எதுவும் வேற எதுவும் நடந்துருக்குமா? உள்ள என்ன நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. மூஞ்சியை மூடிக்கிட்டு வந்தாலே வெக்கப்பட்டு வருவதாக அர்த்தம், அசிங்கப்பட்டு வருவதாக அர்த்தம், அல்லது ஒரு தவறை செய்வதற்கு வருவதாக அர்த்தம். அதிமுக ஒரு திராவிட கட்சிகள்ல ஒன்று. ஆனா அதுக்கு நேர் எதிர்மாறாக இருக்கக்கூடிய பாஜக உட்கட்சி பிரச்சனை எல்லாத்தையுமே நாங்கதான் அடகு வச்சுட்டாருன்னு சொல்லிட்டோமே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா கட்சியிடம் எடப்பாடி மட்டும் அடகு வைத்து விட்டார், பொதுச் செயலாளர் என்கிற பதவியை வைத்துக் கொண்டு. ஆனால் அந்த தொண்டர்கள் நிச்சயமாக இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆட்சியை காப்பாற்றுறது பாஜக தான். அதனால நாங்க விசுவாசத்தோட நன்றியோட இருக்கோம் அப்படின்னு அந்த விசுவாசத்தை பாராளுமன்ற தேர்தலில் காமிக்கலைங்கிறது தான் நாங்க சொல்றோம். நீ காமிச்சிருக்கணும்ல, அன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் கலட்டி விட்டுட்டு தனியா தானே நின்னீங்க, பலத்தை பாக்குறேன்னு சொல்லிட்டு. அந்த விசுவாசம் இருந்திருந்தால் அன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி சேர்ந்திருப்பீர்கள் அல்லவா? ஆட்சி அதிகாரத்தை விட எனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிற. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலில் அவரது தொண்டர்களை அரசியல்படுத்த வேண்டும் என்றும், அதன் பிறகு பொதுமக்களை சந்திக்க வேண்டும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை பயணத்தில் அக்கட்சியின் தொண்டர்கள் கட்டுப்பாடின்றி நடந்து கொண்டதை கடுமையாக விமர்சித்தார். பாஜக கூட்டத்தில் கூட இதுபோன்ற கட்டுப்பாடின்றி தொண்டர்கள் நடந்து கொள்வதில்லை என்றும் வேல்முருகன் தெரிவித்தார். ரோடு ஷோவையே தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டும் என்றும், அதற்கு முதலமைச்சரே எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்றும் வேல்முருகன் தெரிவித்தார். 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அந்த தொண்டர்களை இன்னும் அரசியல் படுத்தப்படாமலும் வெறும் ஒரு ரசிகர் கூட்டமாகவே வைத்திருக்கிறார்.
அதனுடைய பிரதிபலிப்பு தான் திருச்சி விமான நிலையத்தில் இருந்த அத்தனை பேரக்கார்டுகளும் சாய்க்கப்பட்டன, சில தடுப்பு வேலிகள் அடித்து நொறுக்கப்பட்டன. இது போன்ற நடவடிக்கைகளை எனக்கு தெரிந்து இந்தியாவில் இருக்கின்ற, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற 186 அரசியல் கட்சிகளில் எந்த கட்சிகளும் தனது தொண்டர்களை இது போன்ற ஒரு கட்டுப்பாடற்ற, ஒழுங்கற்ற, ஒரு ஒழுங்கு அமைவு இல்லாத ஒரு கூட்டமாக தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சிகளும் தன் தொண்டர்களை வளர்த்தெடுக்கவில்லை. சித்தாந்த எதிரியாக இருக்கிற பாரதிய ஜனதா கூட்டத்தில் கூட இது போன்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை. தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை திருவப்பூரில் அதிமுக சார்பில் அண்ணாவின் 117ஆம் ஆண்டு பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புதிய ஆட்சி அமையும் என்றும் தெரிவித்தார். காவிரி வைகை குண்டார் இணைப்பு திட்டத்தை அதிமுக அரசு கொண்டு வந்தால் அந்த திட்டத்தை திமுக முடக்கி வைத்துள்ளதாகவும் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார். அடுக்கு மொழியிலே தமிழ் பேசுவார், எதிகை மொழியிலே பேசுவார் என்பதையெல்லாம் பூவை செலியர் நபர்கள் ரொம்ப சிறப்பாக சொன்னார். இடத்துல அந்த நாஞ்சில் மரியாதைக்குரிய PC அன்பழகன் சொன்னார், பாருங்க இப்ப உங்க கூட்டத்தை எல்லாரையும் நான் ரொம்ப மகிழ்ச்சியில் ஆழ்த்துறேன்னு சொன்னாரு. கன்னியாகுமரி சார்ந்தவர், அதனால அவருக்கே உரிய சினிமா டைரக்டர் அவர், அதனால அவருக்கே உரிய பாணியில திமுகவை நன்றாக வறுத்தெடுத்து விட்டார். இருந்தாலும் கூட என்னுடைய ஒன்றே ஒன்று கருத்து என்று சொன்னால், பேரறிஞர் அண்ணா அவர்கள் நினைத்த ஆட்சி என்பது ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை தூக்கி விடுகின்ற ஆட்சி தான் அண்ணா அவருடைய ஆட்சி. அன்றைக்கு கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் லட்சியம் என்று ஒன்றை சொன்னார், நிச்சயம் என்பது ஒன்றை செய்து காட்டினார். ஆனால் அதை இன்றைக்கு செய்து முடித்த ஒரே ஆட்சி பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது, 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி, 1 படி அரிசியை 1 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார். அது பேரறிஞர் அண்ணாவுடைய லட்சியம். தமிழகத்தில் அன்பு கரங்களின் திட்டம் மூலம் 6500 பேர் பயனடைந்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் மாணவர்களுக்கான வேங்கார்ட் அகாடமி திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆசிரியர் தகுதி தேர்வை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அந்த வழக்கில் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் அன்பு கரங்கள் திட்டங்கள் மூலம் 6500 பேர் பயனடைந்துள்ளதாகவும், மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். ஆமா, கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அது சார்ந்து நம்முடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்க தலைமை செயலாளர் மூலமா ஒரு மீட்டிங்கை நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம். 17 ராசிகள் சார்ந்து அவங்கள்ட்டையும் உட்காந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்களும் சில ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதில் எந்த ஐடியா நமக்கு பொருத்தமாக இருக்கின்றமோ அதையும் செலுத்தி அந்த அவர்களையும் எவ்வளோ சீக்கிரமாக உள்ளே நாங்கள் எடுக்க முடியுமோ. ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் பேர் தான் பகுதி ராசிகளே தவிர முழுமையாக தங்களுடைய பணியை செய்தவர்கள் தான். ஏன்னா அவங்களும் இப்போ ஒரு அனுபவம் வாய்ந்து இருக்கிறனால அவங்கள பயன்படுத்தி இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு எங்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்றமாக இருக்கும் என்பதை நாங்கள் உள்ளபூர்வமாக. அதிமுகவின் உரிமையாளர் எடப்பாடி பழனிசாமி என்றும், ஆனால் பஞ்சாயத்து செய்வது அமித்ஷா என்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கோவை டவுன்ஹாலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் குளறுபடியை கண்டித்து கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கையெழுத்து இயக்கத்தை மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், அதிமுகவின் உரிமையாளர் எடப்பாடி பழனிசாமி என்றும், ஆனால் பஞ்சாயத்து செய்வது அமித்ஷா என்றும் கூறினார். தமிழக வெற்றி கழகம் எழுச்சியுடன் இருப்பதாகவும், அதற்கு மக்களிடம் வரவேற்பு எப்படி இருக்கிறது என்பதை தேர்தலில் மக்கள் சொல்வார்கள் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். ஒருத்தர் ஹரித்துவாருக்கு போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பார்ப்பாரு, ஒருத்தர் கட்டடத்தை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பார்ப்பாரு. எதுக்கு சுற்றி வளைச்சி இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டு மக்கள்லாம் விழிப்புணர்வு உள்ளவர்கள், அதிபுத்திசாலிகள், உலகத்திற்கே வழிகாட்டியான சமூகம் தமிழ் சமூகம். இவங்க இது மாதிரிலாம் உண்மைக்கு புறம்பாக சொல்லிட்டு குடிக்கிற ஆட்டம் விளையாடுறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ரசிக்கலை. நேர்மையாக சொல்லுங்கள், எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நாங்கள் சந்திக்க போகிறோன்னு. வீட்டு உரிமையாளர் யார்? அதிமுகவுடைய உரிமையாளர்
அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பஞ்சாயத்து யார் பண்ணுறது? அமித்ஷா பண்ணுறாரு. ஜனநாயகம் இந்த நாட்டில் இருக்கா? நான் வீட்டு முதலாளின்னா வீட்டு முதலாளி நான் தான் சொல்லணும் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு, நான் தான் விதிக்கணும் விதியை. ஆனால் வாடகைக்கு வந்துட்டு டெல்லியிலிருந்து இங்கே வாடகைதாரர்கள் ஒரு வீட்டை அபகரிக்க நினைப்பதும் பஞ்சாயத்து செய்வதும் எந்த விதத்தில் நியாயம்? இதை தான் மகாராஷ்டிராவில் பண்ணாங்க, பீகாரில் பண்ணாங்க, ஹரியானாவில் பண்ணாங்க, டெல்லியில் பண்ணாங்க, ஆந்திராவில் பண்ணாங்க. உச்சபட்சமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு அதிமுகவை 4 அதிமுக ஆக்குனாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றா இருந்தது 2 ஆக்குனாங்க. ஒரு முக்கிய செய்தி என்னன்னா, இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல் தலைவர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் பேசும்பொழுது சொல்கிறாரு, தேனாம்பட்டையில் இருந்த எங்களுடைய முகவரியை திலகர் தெருவுக்கு மாற்றி இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாமல் எப்படி தேர்தல் ஆணையம் மாற்ற முடியும்னு இப்போது சங்கடப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பாஜகவுடைய சித்து விளையாட்டு. நாங்கள் முதல்லயே சொன்னோம், பாஜக எந்த மாநிலத்தில் நுழைந்தாலும் அங்கே இருக்கின்ற ஜனநாயகத்திற்கு ஆபத்து. மதுரையில் நடைபெற்ற விழாவில் வணிக வரித்துறை அமைச்சர் பி. மூர்த்தி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 131 கோடி ரூபாய் கடன்களை வழங்கினார். மதுரை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றின் சார்பில் மகளிர் சுய உதவிக்குழுக்கு வங்கிக் கடன் இணைப்புகள், அடையாள அட்டைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி பங்கேற்று 1702 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 131 கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன் இணைப்பு வழங்கினார். மேலும் 1480 உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளையும் வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் மூர்த்தி, மகளிர் சுய உதவி குழுவினர் உறுப்பினர் அடையாள அட்டையை பயன்படுத்தி பேருந்துகளில் 25 கிலோ வரை பொருட்களை கட்டணமின்றி எடுத்து செல்லலாம் என்றும் தெரிவித்தார். இந்த விழாவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகராட்சி மேயர் இந்திராணி, சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மகளிர் திட்ட அலுவலர் தமிழரசி ஆகியோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருவாத்தூரில் நிலத்தகராறு தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற தொலைக்காட்சி செய்தியாளரின் செல்போனை செய்யூர் காவல் ஆய்வாளர் பாபு தட்டிவிட்டுள்ளார். செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பவுசூர் திருவாதுரை உதயகுமாருக்கு சொந்தமான இடத்தில் அவரது தந்தை தவறுதலாக லோகநாதன் என்பவருக்கு 1.5 சென்ட் நிலத்தை விற்றுள்ளார். உதயகுமாரின் தந்தை இறந்து 20 ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் இது தொடர்பான வழக்கு செய்யூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்துள்ளது. இந்த நிலத்தில் கட்டடம் கட்டுவதற்கு லோகநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றுவிட்டார். லோகநாதனின் நிலத்தை அளந்து எடுக்கும்படி உதயகுமார் கூறிவிட்டார். இந்நிலையில் லோகநாதனுக்கு ஆதரவாக செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்கள் மகன், அவர் உறவினர்கள் திரண்டனர். அப்போது காவல்துறையினர் உதயகுமாரை கைது செய்ய முயன்ற போது அவர் தன்னுடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அதன் பிறகு செய்யூர் காவல் ஆய்வாளர் பாபு தாக்குதல் நடத்தி உதயகுமாரையும் அவரது உறவினர்களையும் கைது செய்தார். கைது செய்து அழைத்து சென்ற போது தொலைக்காட்சி செய்தியாளர் தன்னுடைய செல்போனில் வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்தார். அப்போது காவல் ஆய்வாளர் பாபு அந்த செல்போனை தட்டிவிட்டு சென்றார். இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் கிராமத்தில் இருக்கிறோம் சார். எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இந்த இடத்துல தான் சார் இருக்கோம். இந்த இடத்துல பெருமாள்ன்றவர் எங்கள் தாத்தாவை மோசடி பண்ணி எங்களோட இடத்த வாங்கிக்கிட்டாங்க சார். இது பார்த்தீங்கன்னா வழி சார். அது அவர் 32 வருஷமாக உள்ளே வர முடியாததுனால செய்யூர் எம்எல்ஏ பனையூர் பாபு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கமிஷனுக்காக விட்டுட்டாங்க சார் இந்த இடத்த. இப்போ அவங்களுக்கு கோர்ட்டில் இங்கே இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கு சார். மதுராந்தகம் சப்கோர்ட்டில் கேஸ் இருக்குது சார். இப்போதைக்கு கரண்ட்டில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வருது சார் விசாரணைக்கு. ஆனால் அதுக்குள்ளே ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் இருக்கிறத மறைச்சி பழைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதாவும் அதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுன்ட்டு ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க சார். அந்த ஹைகோர்ட் ஆர்டரில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் கொடுக்கணும்னு இருக்குது. அதுவும் அணைக்கட்டு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் சார் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சென்னை அருகே வானகரத்தில் கார் ஓட்டுநர் பொறுப்பற்ற செயலால் ஏற்படுத்திய விபத்துகளில் 2 உயிரிழந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டைச் சேர்ந்த சீனிவாசன் தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் மதுரவாயில் அருகே உள்ள உணவகத்தில் உணவு வாங்க தனது 3 வயது மகளுடன் காரில் சென்றுள்ளார். உணவை வாங்கிவிட்டு வீடு திரும்பும் போது வேகமாக காரை ஓட்டியதால் எதிர்பாராத விதமாக ஆட்டோ மீது மோதியுள்ளார்.
அங்கிருந்த மக்களும் வாகன ஓட்டிகளும் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அச்சமடைந்த சீனிவாசன் காரை எடுத்துக்கொண்டு நிற்காமல் அதிவேகமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். இதனால் அடுத்தடுத்து தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. வானகரம் சிக்னலில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவரை அதிவேகமாக இடித்துவிட்டு மேலும் வேகமாக சென்று வானகரம் மீன் சந்தை அருகே மற்றொரு இருசக்கர வாகனத்தில் சென்றவரையும் இடித்தார். வானகரம் சிக்னல் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து விபத்தில் சிக்கிய நோம்பளையைச் சேர்ந்த முதியவர் கிருஷ்ண பிரசாத் 2 கால்களும் முறிந்து பரிதாபமாக உயிரிழந்தார். வானகரம் மீன் சந்தை அருகே விபத்தில் சிக்கிய அர்ஜுனன் என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். அர்ஜுனுடன் வந்த அவர் தந்தை ஜெகதீசன் படுகாயமடைந்தார். விபத்தை ஏற்படுத்திய காரை தொடர்ந்து விரட்டி சென்ற பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் போக்குவரத்து காவல்துறையினரும் வேலப்பன் சாவடியில் மடக்கி பிடித்தனர். காரில் இருந்து இறங்கிய சீனிவாசன் முதலில் மக்களை தாக்க தொடங்கினார். இதனால் கடும் கோபமடைந்த மக்கள் காரை அடித்து நொறுக்கியதுடன் சீனிவாசனை அடித்து உதைத்தனர். காவல்துறையினர் சீனிவாசனையும் அவரது 3 வயது மகளையும் மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்றனர். பின்னர் 3 வயது சிறுமியை தாயிடம் ஒப்படைத்தனர். மன அழுத்தத்தாலும் அச்சத்தாலும் அவர் இந்த விபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் உலக ஓசோன் நாளையொட்டி ஜானஸ் குளோபல் பள்ளி மாணவர்களும் ரோட்டரி சங்கமும் இணைந்து நடத்திய மாபெரும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் பேரணியை காவல் ஆய்வாளர் சங்கர சுப்பிரமணியன், ரோட்டரி சங்க தலைவர் சங்கர், முருகேசன், சிவ சிதம்பரம், மேகநாதன், ஜான்எஸ் குளோபல் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த பேரணியில் மாணவர்கள் பல்வேறு விழிப்புணர்வு நாடகங்கள் நடத்தியும் விழிப்புணர்வு முழக்கங்களை கூறியபடி நடந்து சென்றனர். இதனால் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பெற்ற மக்கள் சுற்றுச்சூழலை காக்க அனைவரும் ஒன்று திரண்டு பாடுபடுவோம் என்று உறுதிமொழி அளித்தனர். சீனியர் செகண்டரி ஸ்கூல், அந்த ஸ்கூல்லேருந்து இன்றைக்கி நாங்கள் வந்து மக்களுக்காக ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இன்னைக்கு தினம் பார்த்தீங்கன்னா உலகம் வந்து வெப்பமயமாகி பூமி ரொம்ப வெப்பமயமாயிட்டிருக்கு. அதை குறைக்கணுன்றதுக்காக எங்கள் மாணவர்களும் எங்கள் ஆசிரியர்களும் சேர்ந்து இந்த ரோட்டரியும் சேர்ந்து நாங்கள் இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கோம். மக்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்குது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு கூடும் கூட்டத்தை பார்த்து திமுகவினர் அச்சமடைந்துள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி டேவிட் செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தூத்துக்குடி மாவட்டத்தில் அக்டோபர் 11ஆம் நாள் பரப்புரை பயணம் மேற்கொள்ள உள்ளார். இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்கள் அனிதா ஆக்னல்ஸ், வழக்கறிஞர் பிரைட்டர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வன் ஆகியோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜானை சந்தித்தனர். அப்போது தூத்துக்குடி விவிடி சிக்னல் மற்றும் அண்ணா சாலை பகுதியில் நடிகர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து அனுமதி கடிதம் அளித்தனர். அதன் பின்னர் தமிழக வெற்றி கழக நிர்வாகி டேவிட் செல்வன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு கூடும் கூட்டத்தை பார்த்து திமுகவினர் அச்சமடைந்துள்ளதாக தெரிவித்தார். வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி தூத்துக்குடி மாநகரில் நடக்க இருக்கு. அதற்கான காவல்துறை அனுமதிக்காக இப்போ கடிதங்களை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து என் கூட நம்முடைய இந்த மாவட்ட செயலாளர்கள் இந்த பொறுப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாலா, சாமுவேல் ராஜி, JKR முருகன், வழக்கறிஞர் பிரைட்டர், கிஷோர், அப்புறம் நம்ம கொள்கை பரப்பு இணை செயலாளர் சம்பத்குமார் மற்றும் அணியில் உள்ள நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் விவிடி சிக்னலில் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமா காவல்துறையும் நேரடியாக நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு ஆய்வு பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. பிறந்து 2 நாளில் குழந்தை இறந்ததால் உறவினர்கள் திருப்பூர் மருத்துவமனையின் கண்ணாடியை உடைத்து நொறுக்கினர். மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த அபிமன்யு நாகஜோதிகா இணையருக்கு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு பால் கொடுத்து படுக்க வைத்த சிறிது நேரத்தில் குழந்தை உயிரிழந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த தம்பதியின் உறவினர்கள் மருத்துவமனையின் உள்ளே இருந்த கண்ணாடியை அடித்து உடைத்தனர். பின்னர் மருத்துவர்கள் உரிய மருத்துவம் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் மருத்துவர்களிடமும் குழந்தை உயிரிழப்பிற்கான காரணம் குறித்தும் விசாரித்தனர். இதனால் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி வழங்க வலியுறுத்தி தாவேகா நிர்வாகிகள் காவல்துறையினரிடம் கோரிக்கை மனு அளித்தனர்.
திருவண்ணாமலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நவம்பர் 8ஆம் நாள் உரையாற்ற உள்ளார். இதனைத் தொடர்ந்து செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், வேட்டவளம், ஆரணி ஆகிய ஊர்களில் உரையாற்ற உள்ளார். இதற்காக அனுமதி வேண்டி தாவேகா மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் நிர்வாகிகளுடன் இணைந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் ரணியல் பேரூராட்சி செயல் அலுவலர் ஏசுவது போன்ற வீடியோவில் இருப்பது தவறாக சித்தரிக்கப்பட்டது என தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரணியலில் 2 நாட்களுக்கு முன்பு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தூய்மை பணியாளர்களை பேரூராட்சி செயல் அலுவலர் ஏசுவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தங்களை செயல் அலுவலர் கண்ணிய குறைவாக நடத்தவில்லை எனவும் தங்களை உணவு உண்ணாமல் பணியில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்திய காட்சியை இவ்வாறு சித்தரித்து அவருக்கு எதிராக பரப்பி உள்ளதாகவும் தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வீடியோவை நீக்க கோரி கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் தூய்மை பணியாளர் சார்பாக நாங்கள் வந்திருக்கோம். எஸ்பி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் முன் வந்திருக்கேன். எதுக்குன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எதுக்கு வந்திருக்கோம்னா, தங்கள் எல்லாருக்கும் தெரியும், வாட்ஸ்அப்பில் முகநூலில் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. எரிநெல் பஞ்சாயத்தில் தூய்மை பணியாளர்களை ஓர்மையிலே பேசினான்ட்டு. பட் அந்த எந்த இஷ்யூவுமே கிடையாது. மக்கள் சமயத்துக்கு சாப்பிடாததுனால அந்த மக்கள் லேட் ஆனதுனால, சாப்பாடு லேட் ஆனதுனால ஏன் நீங்கள் சாப்பிடல கொள்ளல, அது அவர் எப்போவுமே மக்களை கேட்கறது தான். அவர் வரும்போதெல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குற. இதே வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ணதுனால மக்கள் வீட்டில் ஃபேமிலி பிரச்சனை. அதனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ எஸ்பியை நேரடியாக பார்த்து நாங்கள் இந்த மனு கொடுக்க வந்திருக்கேன்னா, ராமதாஸ் எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தெரிவித்துள்ளார். சேலம் கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரியில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடனுடன் அடையாள அட்டையும் வழங்கும் விழா நடைபெற்றது. துணை முதலமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டு வங்கிக் கடன்களையும் அடையாள அட்டைகளையும் வழங்கினார். இதில் மேட்டூர் பாமக சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம், சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய இருவரும் துணை முதலமைச்சர் உதயநிதியை பாராட்டியதுடன் திமுக அரசின் திட்டங்களை வரவேற்று பேசினர். விழா முடிந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அருள், சேலம் மேற்கு தொகுதிக்கு சிறப்பு நிதியாக 50 கோடி ரூபாய்க்கு ஒதுக்கும்படி துணை முதலமைச்சரிடம் கோரிக்கை மனு அளித்திருந்ததாக கூறினார். ராமதாஸ் எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ அந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். 50 கோடி ரூபாய் நிதியை எங்க சேலம் மேற்கு தொகுதிக்கு தனியாக சிறப்பு, ஏன்னா இப்ப சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள், ஆக அவரிடத்துல தான் நம்ம கேட்க முடியும். அந்த காரணத்தினாலதான் கேட்டோம். அவரும் என்ன இப்ப நீ பார்த்துருப்பீங்க, கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் இந்த மாதிரி 50 கோடி ரூபாய் நீ அவருக்கு ஒரு வருத்தம் என்ன, சட்டமன்றத்தில் சேலம் மேற்கு தொகுதிக்கு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வேணும்னு கேட்டது நான் தான் கேட்டேன். அதுக்கு அவரே எந்திரிச்சு அவரோட உரையிலேயே நான் 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தரேன்னு சொன்னாரு. அதுக்கு நீ நன்றி சொல்லலையான்னு சொல்லிட்டு ஒரு கோபம் சும்மா அப்படி ஒரு சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு. நான் சொல்றேன், இப்போ இந்த 50 கோடி பணம் கொடுங்க, இதுக்கு சேர்த்து உங்களை நான் பாராட்டினு சொல்லியிருக்கிறோம். கொடுப்பாருன்னு நம்புறோம். கொடுத்தா எங்கள் சேலம் மேற்கு மக்கள் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு. காரைக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்குவது போல ஒரே மாதிரியான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதனால் காரைக்குடி மாநகராட்சி பகுதிகளில் துப்புரவு பணி கிடப்பில் உள்ளதால் ஆங்காங்கே குப்பைகள் சேர்ந்து துர்நாற்றம் வீசுவதும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து உடனடியாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி தூய்மை பணிகள் நடைபெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தென்காசியில் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்களுக்கு நீதி கேட்டு AIC-CTU சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தென்காசியில் AIC-CTU சார்பில் அகில இந்திய துணைத் தலைவர் வேல்முருகன் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் ஞான தேசிகன் முன்னிலையில் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்களுக்கு நீதி கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்கிடவும், அவர்களை பணி நிரந்தரம் செய்யவும், தீபாவளிக்கு 20 விழுக்காடு போனஸ் வழங்கவும் கோரிக்கை விடுத்தனர். திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி இன்றைக்கு
நேற்றுக்கு திருநெல்வேலி, இன்றைக்கு தென்காசியில, நாளைக்கு பெரியார் பிறந்த நாளில் தூத்துக்குடியில் எங்களுடைய பரப்புரை பயணம் முடிவேற இருக்கிறது. எங்களுடைய மைய முழக்கமே குறைந்தபட்ச சம்பளம், ஜீவோ படி சம்பளம் வழங்கப்படணும், பணி நிரந்தரப்படுத்தணும் தூய்மை பணியாளர்கள் என்று வலியுறுத்தி எங்களுடைய பரப்புரை பயணம் நடத்துகிறோம். இதுக்காக போராடிய சென்னையில் 6-7 மண்டல தொழிலாளர்களை சென்ற மாதம் உங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட் 1லேருந்து 13 வரலை அமைதியான முறையில் அறவழியில் நாங்கள் போராட்டம் நடத்தினோம். ஏன்னா கோர்ட்டில் வழக்கு இருக்கும்போது எங்களை தனியார் மயம் கூடாதுன்னு சொல்லி போராடினதுக்காக எங்கள் தலைவர்களை, குறிப்பாக பெண்களை, அந்த பெண்கள் ஆதி திராவிட அருந்திதிய சமுதாயத்தை சேர்ந்த 80% பெண்கள், கிட்டத்தட்ட 2000 குடும்பங்களுக்கு நாங்கள் நீதி கேட்டு போராடினோம். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக செயலாளர் நடராஜன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில திமுக அமைப்பாளருமான சிவா தலைமை தாங்கி அப்பகுதி மக்களிடம் நலம் விசாரித்தார். மருத்துவ முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு 58 வகையான மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையான், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால், மாணவர் அணி துணை அமைப்பாளர் கண்ணன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் நித்தீஷ், தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுரை விமான நிலையத்தில் ஏர்போர்ட் பிரீமியம் லீக் போட்டி நடைபெற்றது. மதுரை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மைதானத்தில் ஏபிஎல் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ, ஏர் இந்தியா உள்ளிட்ட 11 அணிகளுக்கு இடையிலான லீக் போட்டிகள் நடைபெற்றது. இதன் இறுதிப் போட்டியில் ஏர் இந்தியா, ஸ்ரீலங்கா அணியும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை அணியும் விளையாடினர். முதலில் ஆடிய ஏர் இந்தியா ஸ்ரீலங்கா அணி 15 ஓவரில் 90 ரன்கள் எடுத்தது. பின்னர் களம் இறங்கிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை அணி 13 ஓவர் முடிவில் 91 ரன்கள் எடுத்து போட்டியில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு மதுரை விமான நிலைய இயக்குநர் முத்துக்குமார், பயண முனைய மேலாளர் சாம் ஆகியோர் பரிசுகளை வழங்கினார். விழுப்புரத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். விழுப்புரத்தில் 49வது ஜூனியர் தடகள போட்டி நடைபெற்றது. போட்டியை மாவட்ட தடகள சங்க தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ், பதக்கம், பணப்பரிசு ஆகியவற்றை வழங்கப்பட்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கும் மொத்தமாக 1,50,000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. மாவட்ட அளவிலான போட்டியில் வெற்றி பெற்ற 100 மாணவர்கள் சென்னையில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மழை காலங்களில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தவோ பயிற்சி பெறவோ முடியாத நிலையில் இருப்பதால் சிந்தட்டில் மைதானம் அமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் சௌமியா நாராயண பெருமாள் திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த திருக்கோஷ்டியூரில் ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை சௌமியா நாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இதில் 46ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா 4 வட்டகை யாதவ சங்கத்தின் சார்பாக மிக கோலாகலமாக நடைபெற்றது. உற்சவர் கிருஷ்ண பெருமாளை யாதவர் மண்டபத்தில் எழுந்தருள செய்தனர். பின்னர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து கோவில் ஏகாதாசி திருநாள் மண்டபத்தில் உற்சவர் கிருஷ்ண பெருமாளையும் சந்தான கிருஷ்ண பெருமாளையும் ஊஞ்சலில் எழுந்தருள செய்தனர். இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணர் பிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான யாதவர் சமுதாய மக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு கிருஷ்ண பெருமாளை வழிபட்டனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 81,920 ரூபாய்க்கு உள்ளது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 10,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 160 ரூபாய் குறைந்து 81,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 89,368 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 132 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,32,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தையில் பங்கு வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. பகல் 12:30 மணி அளவில் மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 345 புள்ளிகள் அதிகரித்து 82,726 இருந்தது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 97 புள்ளிகள் அதிகரித்து 25,336 இருந்தது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பாஜக ஆட்சியில் தாய்நாட்டின் பாதுகாப்பிற்கு அளிக்கப்படும் முன்னுரிமை. மத்திய பிரதேசத்தில் தொழில்பேட்டையை திறந்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அதிமுக ஆட்சியை காப்பாற்றிய பாஜகவை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் கலற்றிவிட்டீர்கள்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக அமைச்சர் ரகுபதி வினா. முதலில் தொண்டர்களை அரசியல் படுத்திவிட்டு பிறகு பொதுமக்களை சந்தியுங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வேல்முருகன் ஆலோசனை. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நம்பிக்கை. காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை திமுக முடக்கி வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.